அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்று நாம் ஒரு ஹதீத் பார்ப்போம். ஸ்பூர் மற்றும் துவா பற்றியது. நபி அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே நேர்மறை முடிவு எப்போதும் பொறுமையோடு தான் வருகிறது. அதாவது கஷ்டம் இருந்தாலும் அது தற்காலிகம். சபூர் பண்றவனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ரிவார்ட் தருவான். நம்மளை நாமே விட்டுவிடாம இருந்தால் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் விடமாட்டான். இன்னைக்கு ஒரு ரிமைண்டர், எதை நீங்க தாமதமா வருதுன்னு நினைச்சாலும் அல்லாஹ் அதை பெர்ஃபெக்ட் டைம்லா தருவான். நீங்க செய்ய வேண்டியது சபர், துவா. இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் பொறுமையுடன் சபூர் செய்து அல்லாஹ்வின் அருளை பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்று நாம் ஒரு ஹதீத் பார்ப்போம். ஸ்பூர் மற்றும் துவா பற்றியது. நபி அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே நேர்மறை முடிவு எப்போதும் பொறுமையோடு தான் வருகிறது. அதாவது கஷ்டம் இருந்தாலும் அது தற்காலிகம். சபூர் பண்றவனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ரிவார்ட் தருவான். நம்மளை நாமே விட்டுவிடாம இருந்தால் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் விடமாட்டான். இன்னைக்கு ஒரு ரிமைண்டர், எதை நீங்க தாமதமா வருதுன்னு நினைச்சாலும் அல்லாஹ் அதை பெர்ஃபெக்ட் டைம்லா தருவான். நீங்க செய்ய வேண்டியது சபர், துவா. இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் பொறுமையுடன் சபூர் செய்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஏஐ இஸ்லாமிக் கிரியேஷன் சேனல்